வணக்கங்க. இன்றைக்கி ராகி சாக்கோ மால்ட் செய்யறதுக்கு நம்ம எஸ்எம்என்எஸ் பேஜில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம 2 நாளைக்கு முன்னாடி நல்லா கழுவி 8 மணி நேரம் ஊற வச்சு ராகி 2 நாள் முளை கட்டி நல்லா ஒரு வெள்ளை துணியில் நல்லா முளை கட்டி எடுத்து காய வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி அதாங்க செய்ய போகிறோம். எடுத்து தான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருள் முளை கட்டின ராகி, மக்கானா, கொஞ்சம் முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட், ட்ரை டேட்ஸ், இதை கஜர்கான்னு சொல்லுவாங்க, காஞ்ச பேச்சமானு சொல்லுவாங்க, பனக்கற்கண்டு, சுக்கு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சுக்கு, கொஞ்சம் ஏலக்காய், அப்புறம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்கோ பவுடருங்க. இதை வச்சு தாங்க நம்ம ராகி சாக்கோ மால்ட் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான ஃபஸ்ட் நம்ம வறுத்து எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ராகியை நல்லா முளைக்கட்டின ராகியை வறுத்து எடுக்கலாங்க. வறுக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கு பாருங்க. அது கூடவே எடுத்து வச்சிருக்க ஏலக்காய், சுக்கு, மக்கானா, இது மூணையும் சேர்த்து ஒன்று போல் சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கலாம். மக்கானாவை தனியாக வறுக்காதீங்க ராகி மால்ட்டுக்கு மட்டும். ஏன்னா தனியாக வறுத்திங்கன்னா தீஞ்சிடும். ராகி மால்ட்டு நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கசப்பு தன்மை ஏறிடும். அதனால தாங்க நம்ம மக்கானா வந்து ராகி கூடயே வறுத்து இருக்கணும். ராகி கூடயே வறுத்தா நல்லா தீயாது, நம்மளுக்கும் நல்லா முருளாக வறுப்பட்டு போகும். நம்ம எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், உடையுது பாருங்க. இது தாங்க இப்படி தான் இருக்கணும். நல்லா வறுப்பட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வறுத்துட்டு இன்னும் கொஞ்சம் போல் கலந்துவிட்டு நம்ம தட்டில் மாற்றி ஆற வைக்கலாம். தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றினதுக்கப்புறம் அதில் எடுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட், ட்ரை டேட்ஸு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுக்கும்போதே நமக்கு எப்படி வறுபடுதுன்னு தெரியறதுக்கு ஒரு பாதாம் எடுத்து உடச்சி பார்த்திங்கன்னா தெரியும், 2 உடையும். அதுதான் பார்த்தோம். அதுவுமே வறுபட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ராகி வறுத்து தட்டில் மாற்றி வச்சுருக்கோம்ல, அது கூட இதையும் மாற்றி எடுத்து வச்சுட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டு ஆற வச்சுக்கலாம். இந்த ராகி முளைக்கட்டின ராகியில் நிறைய நார்சத்து, இரும்பு சத்தெல்லாம் இருக்குங்க. இது வளரும் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தோம்னா அவ்வளோ நல்லது. குழந்தைங்க விரும்பி குடிக்கிறியா, இதில் சாக்லேட் பவுடர்லாம் கலந்துருக்குன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து சுகர் கம்மியாக நம்ம கலக்கிறதுனால சுகர் பேஷண்ட்லாம் பயம் இல்லாத நம்ம சாப்பிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பனக்கற்கண்டு, இதெல்லாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் போடணும். ஆறத்துமே சூடாக போட்டிங்கன்னா எந்த ஒரு இனிப்பு பொருளுமே இலகிடும். அதனால் சூடு ஆறுனதுக்கப்புறம் போட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சூடாகிட்டு இருக்குது. சூடாக இருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம பனக்கற்கண்டெல்லாம் ஒன்று போல் சேர்த்துக்கலாம். சாக்கோ பவுடரும் ஒன்று போல் கலந்துக்கலாம். சாக்கோ பவுடர் தனியாக கலக்கக்கூடாது. தனியாக கலந்திங்கன்னா கட்டி அப்படியே ஒன்று போல் கலந்து வராது. அதனால் நல்லா இப்போயே நம்ம ஒன்றாவே கொட்டி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை வந்து நம்ம ஒன்று போல் கலந்துட்டு மிக்சியில் ஒரு 2-3 பேட்சை சேர்த்து அரைச்சிக்கலாம். இதில் வந்து நம்ம பனக்கற்கண்டில் நாட்டு சக்கரை தாங்க கலப்போம். எந்த ஒரு வெள்ளை சக்கரைலாம் கலக்கிறது கிடையாது. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் கிடையாது. நீங்கள் பயம் இல்லாத குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாமே சாப்பிடலாம். சக்கரை நோயாளிகளும் சாப்பிடலாம். நம்ம ராகி சாக்கோ மால்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு வயசு குழந்தைங்களே கொடுக்கலாம். ஒரு வயசு குழந்தைங்களுக்கு கஞ்சி போல் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது இப்போ நம்ம பெரியவங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் சாப்பிட்றது எப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு கிளாஸ் பால் காய்ச்சிட்டு ஒரு கிளாஸில் 2 ஸ்பூன் ராகி சாக்கோ மால்ட் போட்டுட்டு நம்ம கலந்து பெரியவங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ கொடுக்கலாம். அப்போ என்னங்க உங்களுக்கு வேணுங்களா, உங்களால் செய்ய முடியலையா, இல்லை நம்ம எஸ்எம்என்எஸ் பேஜில் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். நம்ம அவைலபிளாக இருக்குது. நம்ம உங்களுக்கு தேவைன்னா கூடுதலாக ஏதாவது தேவைன்னா எஸ்எம்என்எஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்எம்என்எஸ் பேஜுக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்ம